அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி. அதாவது இதற்கு முன்னாடி சனி பெயர்ச்சிலலாம் சனி பகவானாலே நிறையா பேர் ஒரு மாதிரி பதட்டம் பயத்திலே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது சனி பெயர்ச்சினாலே ஒரு பதட்டம் பயம். இதே இது சனி பகவான் வக்ரம் ஆயிட்டாரு அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னலாம் பாதிப்பு வரப்போகுதுன்னு சொல்லி நிறைய ஒரு பதட்டத்துலேயும் பயத்துலேயும் நிறைய பேர் இருப்போம். அப்படிப்பட்டவங்களுக்கு இது என்ன மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்துது, என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை சனி பகவான் வக்ரபெயர்ச்சி காலத்தில் ஏற்படுத்துகிறாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல சனி பகவான் ஜூலை 27ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 11ஆம் தேதியிலேருந்து அவருடைய வக்ரபெயர்ச்சி காலம் இருக்குது. கரெக்டாக பார்த்திங்கன்னா 138 நாட்கள் இருக்குது. இதே இது மீனத்தில் இருக்கிற சனி பகவான் அதே இதிலே வக்ரமாகிறாரு. அதாவது ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் இருக்கிற சனி பகவான் வக்ரமாகி, அதாவது ஜூலை 27 முதல் 10வது மாதம் 9ஆம் தேதி வரைக்குமே வக்ரகதியில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே 10வது மாதம் 9ஆம் தேதி முதல் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தை அடைகிறாரு. சரிங்களா? இப்படிப்பட்ட அங்கேருந்து டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்குமேவும் வக்ர பயிற்சியாக இருக்கிறாரு. இப்படி இருக்கிற 138 நாட்களுமே ஒரு பதட்டமாகவே இருக்கணும். ஒரு என்ன சொல்கிறது, அப்படின்னா நம்மளுக்கு அத்தனை மாதமும் அத்தனை நாட்களும் நாங்கள் பயத்தோடு தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுலாம் பயப்பட தேவையே இல்லை. இதில் என்ன வழியான மாற்றம் ஏற்படுது அப்படின்னா, 31/10/2026 அன்று அன்னைக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் அதிச்சாரமாக சிம்மத்துக்குள்ள கூடிய குரு பகவான் அதிச்சாரமாக போகிறாரு. அதுக்கு முன்னாடி கடகத்தில் இருக்கிற குரு பகவான் நம்மளுடைய மீனத்தில் இருக்கிற சனி பகவானை பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அதிகப்படியான பாதிப்புகளோ அதுபடியான எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்மளுடைய இயற்கை சுபரை குரு பகவான் தானே. அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல பார்வையாக பார்க்கும்போது பாதிப்பு இருக்காது. ஆனால் நான் சொன்ன அந்த 31ஆம் தேதியிலேருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்சம் குரு பகவான் விலகி போகிறாரு மீனராசியை பார்க்காம. அப்படி இருக்கிற அந்த 42 நாட்கள் மட்டுமே கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையுடனும் இருக்கக்கூடிய காலகட்டம். ஸோ அப்படிப்பட்ட அந்த 42 நாட்களில் மட்டும் நம்ம என்ன மாதிரியான எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும், அதற்கு என்ன மாதிரியான வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி முழுசாக இந்த 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசியாக நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வாங்க இந்த வீடியோவை. அதனை பற்றின வழிபாடும் செய்யுங்க. உங்களுக்கு சனி பகவான் பெரும் ஆசீர்வாதத்தோடையும் ஆற்றலையும் கொடுப்பார். இப்போ உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் வக்ரபெயர்ச்சி காலத்தை பற்றி நம்ம பார்த்துட்டோம். என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தையும் எந்த மாதிரியான ஒரு எச்சரிக்கை உணர்வையும் கொடுக்குறாருன்னு சொல்லி பார்த்துட்டோம். மேலும் நம்ம என்ன வழிபாடு பண்ணால் இதனுடைய பாதிப்புலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமே நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இது கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்கள். இதன் பாதிப்புலேருந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க. இதே இது பார்த்திங்களா, இது உங்களுக்குரிய பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய ராசிக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்ட பொது பலன்கள். இதே இது நீங்கள் தனிப்பட்ட முறையில் பார்க்கணும்னா உங்களுடைய பிறந்த தேதி நேரத்தை வைத்து உங்களுடைய ஜாதகத்தை வைத்து பார்த்தோம்னா அக்யூரேட்டாக உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயம் நடக்குது, என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படுகிறது அப்படிங்கிறத சொல்லி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பற்றின ஆலோசனை தேவைப்படுதுன்னு சொல்லி நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி ஜாதகம் பாருங்கள். உங்களுடைய வாழ்வு வளமான வாழ்வாக இருக்கணும். வாழ்த்துக்கள். மீனராசி நேயர்களுக்கான சனி பகவான் வக்ரபெயர்ச்சி காலம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். சனி பயிற்சி அதாவது வக்ரபெயர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் திருமணம் தாமதமானவங்களுக்கு திருமணத்திற்குண்டான அமைப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குது. வீட்டில் சுப நிகழ்ச்சி தான் நடக்க போகுது. அது குழந்தை பேர் நிகழ்ச்சியாக இருக்கலாம். குழந்தையே உண்டாகலை, நான் ரொம்ப இதாகிடுச்சு, நான் குழந்தை நிறையா, அதாவது குழந்தைக்கு உண்டாயிடுச்சு, அது ஏதாவது ஒரு பிரச்சனை ஆபாசம் ஆகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. அதனால் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பயமாகவும் இருக்குது, அது கிடைக்கலன்னு வருத்தமாகவும் இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணுற உங்களுக்கு இனி வரும் காலம் குழந்தை பாக்கியத்தை பற்றி பயத்தை போக்கி அதுக்கு உண்டான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறாரு இந்த சனி பகவான் வக்ரபெயர்ச்சி காலம். இந்த காலகட்டத்தில் தொழில் போட்டி குறைய போகுது. தொழிலில் நீ நான் போட்டி, நேர்மையான போட்டி நல்லபடியாக நடந்துச்சு, ஓகே. ஆனால் இதே இது குறுக்கோளியில் போட்டி போட்டு அதன் மூலமாக அவங்களுக்கு நிறைய இடையூறுலாம் நிறைய பேர் கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட டைமில் இப்போ என்ன ஆகுது, சனி பகவான் வேறு வக்ரபெயர்ச்சி அடைச்சிட்டாரு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தடைகளை கொடுத்த தொழிலில் நேர்மையாக இல்லாமல் அவங்களுடைய குறுக்கோளி மூலமாக தடைகளை கொடுத்தவங்கள அகட்டிவிட போகிறாரு. அப்படிங்கும்போது தொழில் போட்டி குறைய போகுது. தொழிலில் நல்ல வருமானம், நீங்கள் தான்ப்பா தலைவர், நீ தான் வின் பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய விஷயத்தை கொடுக்குறாரு. இதே இது வேலைகளில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு. நம்ம என்னதான் ஒரு வேலை செஞ்சாலும் சரி,
அதன் மூலமாக கவனமாக செய்யணும், ஒரு சின்ன விஷயத்தினாலும் சரி கவனமாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு புரிதலை ஏற்படுத்த போகிறாரு. மெயினாக இந்த காலகட்டத்தில் மருத்துவ செலவு ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. கொஞ்சம் உடலில் கொஞ்சம் கவனமாக அக்கறை செலுத்துங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அன்புக்கு மட்டுமே அடிபணி வைங்க. எந்த ஒரு விஷயத்தையுமேவும் அதிகாரமாக சொல்கிறாங்க இல்லை நீ பண்ணித்தான் ஆகணும்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவங்களால செய்ய முடியாதுன்னு தான் நீங்கள் நிற்பீங்க. அப்படி இருக்கிற போது இந்த காலகட்டம் உங்களுக்கு உங்களுடைய மனதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு திருமண அமைப்பை ஏற்படுத்தி தரார். கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படுத்த போகுது. கணவன் மனைவிக்குள்ள ஈகோ கிளாஸ் ஆகி பெரிய பிரச்சனையாக இருக்குது, பிரிஞ்சு இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒற்றுமை உண்டாதுக்கான அமைப்பை ஏற்படுத்தி போகிறாங்க. மேலும் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையும் ஏற்படுத்தி தராங்க. இது குழந்தைகள்கிட்ட விவாதத்தை குறைச்சிடணும். ஏன்னா குழந்தைகள்கிட்ட நம்ம பேசிக்கிருக்கோம், செஞ்சுக்கிருக்கோம், நம்ம சொல்கிறதெல்லாம் கரெக்டு, நம்ம சொல்கிறது தான் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் பரவாயில்ல நம்ம குழந்தைகள் பேச்சையும் கேட்போம், நம்ம என்ன சொல்கிறோம் குழந்தைகள் சப்போர்ட்லேயும் அவங்க பேசுகிறத நம்ம கவனிச்சுக்கிடுவோம்னு சொல்லி அவங்களுடைய பேச்சையுமே நீங்கள் கவனிக்கணும். அப்படின்னா தான் சரி ஓகே நம்ம விஷயத்த அம்மா அப்பா கவனிக்கிறாங்க, எதுனாலும் சரி அம்மா அப்பாட சொல்லுவோங்க ஒரு நம்பிக்கை அவங்கள்ட்ட வரும். இதே நீங்கள் வண்டி வாகனம் போகும்போது இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமாக ஓட்டக்கூடிய அமைப்பு இருக்குது. சரிங்களா? நான் ஃபாஸ்ட்டாக போகணும், எனக்கு லாஸ்ட் நிமிஷத்தில் கிளம்பிட்டு எனக்கு இவ்வளோ தூரம் ஓடணும் செய்யணும்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. எந்த இடத்துக்கு நீங்கள் போகணும்னு நினைக்கினாலும் சரி ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே போயிருங்க. சரிங்களா? லாஸ்ட் நேரத்தில் ஓடுறதுக்கு உண்டான விஷயமே வேண்டாம், நிதானமாக போகணும். ஏன்னா லாஸ்ட் நேரத்தில் ஓடி போய் ஒரு பதட்டமாகவும் அதன் மூலமாகவும் வண்டி வாகனம் போகும்போது சின்ன சின்ன கீழே விழுகிறது ஆக்சிடென்ட் இதெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகேவா? ரெண்டாவது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப உடல் பிறந்தவர்களுக்கு ஒரு பெரிய அவங்க மூலமாக ஒரு நல்ல விஷயங்களும் அவங்க மூலமாக ஒரு நற்பலன்களும் உங்களுக்கு கிடைக்காம ஒரு வாய்ப்பு இருக்குது. நிறைய சப்போர்ட்டிவாக இருக்க போகிறாங்க. நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ தூரம் சப்போர்ட்டாக இருந்தாலும் அதற்கு மேற்படியாக உங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவாக அவங்க இருக்க போகிறாங்க. அடுத்து அப்பாவின் உடல்நிலை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? அப்பாவோட பேசாமல் இருக்கீங்க, அப்பாவோட மறுபடியும் பேசக்கூடான அமைப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிச்சயமாக உங்களை உங்கள் அப்பா வீட்டில் ஏற்றுக்கிறதும் இல்லை பிரிஞ்சிருக்கிறவங்க ஒன்று சேர்றது, அப்பா உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட பேசுறது அதற்குண்டான அமைப்பு இருக்குது. அப்பாவோட உடல்நிலையில் என்ன ஒரு பாதிப்பு இருந்தாலும் அது சரியாகிறதுக்கு உண்டான அமைப்பு நிச்சயமாக இந்த சனி பகவான் வக்ரப்பெயர்ச்சி காலத்தில் இருக்குது. இதில் பெண்களுக்கு இந்த காலகட்டம் படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்களா? புரியவே இல்லை, என்னால் படிக்கவே முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் படிப்பில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகுது. படிப்பில் ரொம்ப ஞாபக சக்தியாக இருக்குப்பா, இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது, நான் படிப்பில் நல்ல மார்க் எடுத்துருவேன், எனக்கு பிடிச்ச பாடப்பிரிவு கிடைக்குமான்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு அவங்களுக்கு பிடித்த பாடப்பிரிவு கிடைக்கிறதுக்குண்டான அமைப்பு நிச்சயமாகவே இருக்குது. வேலை விஷயத்துலையும் பெண்கள் கவனமாக இருக்கணும். வேலைக்கு போகிற இடத்துலையும் வர இடத்துலையும் அவங்க வேலை பார்க்குற விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்குண்டான அமைப்பு தான் இருக்குது. எவ்வளோ விஷயம் இருந்தாலும் உங்களுடைய உடல்நிலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள், கால் வலி வருது, மூட்டு வலி வருது, ஹீட்னால உடல்நல பிரச்சனை வருது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வரதுக்குண்டான அமைப்பு தான் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. என்ன மாதிரியான வழிபாடு பண்ணால் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா சூரிய பகவான் வழிபாடு பண்ணுங்கள். மேலும் பார்த்திங்கன்னா சிவன் வழிபாடு பண்ணுங்கள். சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். உங்களுக்கே அதுக்குண்டான மாற்றமும் ஒரு பாசிட்டிவான விஷயமும் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். நிச்சயமாக பண்ணுங்கள். உங்களுக்கு கடவுளின் ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பரிபூர்ணமாக இருக்கும்.